ஹலோ, வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஏஜ். நான் உங்கள் ரவிசங்கர். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ், அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2025 நடந்துக்கிட்டு இருக்கு, மே மந்த்து. நெக்ஸ்ட் இயரில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. சாரி, மன்னிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறது, அதாவது ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூல் பண்ணிகிட்டு இருக்க டிஎம்கே பார்ட்டி. அவங்களோட வந்து விசிகா திருமாவளவன் சாரோட அவங்களோட விசிகே இருக்குது. காங்கிரஸ் வந்து அவங்க கூட்டணி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆப்போசிட்டில் வந்து அவங்கள வந்து காம்படிட்டராக வந்து ஃபைட்டிங் மீன்ஸ் காம்படிட் பண்ணுறதுக்கு வந்து ஏடிஎம்கே, பிஜேபி வந்து இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎம்கே வந்து தனியாக இருக்குது. அப்புறம் நாம் தமிழர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு கட்சிக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போடலான்னு இருக்கேன். அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸு இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பண்ணால் அவங்க வந்து கொஞ்சம் முன்னே வரலாம். தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களாக வந்து நான் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டு பார்வையில் நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜாதி மதமோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து இல்லையோ, நம்ம வந்து ஆல்ரெடி இந்தியாவில் வந்து நல்லா இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இருக்கிற ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து நல்லா தான் ஓரளவு இதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் தமிழ் மக்களாக பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள வாழ்கிற மக்கள், தமிழ் அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம அதுக்கும் நான் வரேன். இப்போ நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாதி எதுவுமே பார்க்காம எங்கே வேணாலும் எல்லாம் வந்து ஒன்றா பார்க்குற மாதிரி, யாரை வேணாலும் காதல் திருமணம், அவங்களுக்கு வந்து இப்போ காதல் வந்து எந்த ஜாதி, எந்த மக்களை, எந்த இது வேணாலும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற சுச்சுவேஷன் வரும்போது, அந்த மாதிரி எல்லோரும் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டை தமிழ்குடி ஆளட்டும், தமிழர் இதாகட்டும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மத சண்டையே இல்லை, மத சண்டையே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத சார்ந்த ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியோ ஏதோ கட்சியோ வந்து ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி தான் வந்து எல்லாமே வந்து நல்லா இதாகிட்டுருக்கு. இங்கே வேறு எங்கேயுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளை வந்து சரிசமமாக பார்க்குறாங்க. கேரளாவில், கர்நாடகாவில், தெலுங்கு பிரதேசத்தில் எல்லாத்துலேயுமே வந்து தமிழர் வந்து எல்லாருமே சகோதரமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திராவிடம் ஆளட்டும். நல்லா புரிஞ்சுங்க, நான் தமிழ் தேசியவாதிக்கும் சப்போர்ட்டும் பண்ணலை, திராவிடத்துக்கும் சப்போர்ட் பண்ணல, தேசிய கட்சிக்கும் இப்போ சப்போர்ட் பண்ணல. நான் சொல்கிறத கேட்டுங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம், எல்லோரும் வந்து சகோதரமாக, யாருக்கும் எங்கே வேணாலும் தடையில, எல்லா கோயிலுக்கும் எல்லோரும் போயிட்டு வரலாம், எல்லோரும் சமத்துவமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தமிழர் ஆளட்டும். ஓகேவா? பாயிண்ட் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து எல்லா இதுவும் அங்கேயும் வந்து மருத்துவக் கல்வி வந்து இங்கே கொட்ட மாட்டாங்க. அங்கேயும் நமக்கு உரிய தண்ணீர் அந்த மாதிரி கர்நாடகத்துலேருந்து அந்த மாதிரியும் வருது, அதையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் அங்கே கொடுக்குறோம், நமக்கு வர வேண்டி தராங்க, நம்மளை வந்து ஈக்குவலாக பார்க்குறாங்க, சகோதரம் மாதிரி நல்லா பார்க்குறாங்க. அங்கே போனால் அடிக்கிறது கிடையாது. கர்நாடகாவில் சரி, தமிழர்கள் எங்கேயும் அந்த வாகனங்கள் போனால் அடிக்கிறது கிடையாது, நொறுக்கிறது கிடையாது. அதே மாதிரி அங்கே ஒரு தப்பாக ஏதோ வேலைக்கு போகும்போது ஆந்திர பஸ் அடிக்காமல் இருந்துச்சுன்னா திராவிடம் வந்து ஆளட்டும். ஓகேங்களா? நான் வந்து தமிழ்நாட்டு வாழ் மக்களாக சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு மதம் ரீதியான எதுவுமே இல்லாமல், மத சண்டை வந்து அது இல்லாமல் இந்தியா பூரா அந்த மாதிரி இருக்கும்போது மதம் சார்ந்த கட்சிகள் ஆட்சிக்கு வரணும். இந்த மூணுக்கும் நாங்கள் ரெடி. ஓகேங்களா? இது மூணும் என்றைக்கும் வந்து இதுதான் பாலிடிக்ஸ். இந்த மூணு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகாது. இது சரி ஆயிடுச்சுன்னா நல்லது ஏதோ அது வந்து ஆட்சியில் வந்து உட்காரும். இது வந்து என்றைக்கும் இது வந்து ஆகாது. ஒரு ஊரில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு 10 சார்ந்த ஒரு இது இருக்கும். அதே தான் இந்தியாவை பொறுத்தவரையும். இந்த மூணு என்றைக்கு வந்து ஏதாவது ஒன்று சரியாகி ஒரு இது இருந்தால் தான் செட் ஆகும். இதில் நீங்கள் பிச்சுக்கிட்டும் போகாமல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாதி ரீதியாக போகணுமா, மத ரீதியாக போகணுமா, எல்லாம் வந்து ஒரு தமிழ் அது மூலிமா போனான்னு குழம்பி போய் மூளை இதாகி கிடக்கு. இப்போ புதுசாக வந்து டிவிக்கு வந்து அடிச்சுன்னு ஊற்றி இது எல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒன்று பொது பார்வையாக அது ஒன்று வந்திருக்கு. என்ன ஆக போகுதுன்னு 2026 தான் வந்து இது வந்து இது ஆகும். பார்க்கலாம். இப்போ வந்து டிவிகே இருக்குது, ஐடிகே இருக்குது, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ கட்சிகள் இருக்குது. நாங்கள் இந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறோன்னா நீங்கள் எல்லாமே ஒரே ஆளுங்க தான்.
நீங்கள்லாம் ஒன்று தான். எங்களோட பார்வையில் நீங்கள்லாம் வந்து ஒன்று தான். நீங்கள் எல்லா கட்சியும் இருக்கீங்க. அனைத்து கட்சிகள் விசஸ் பொதுமக்கள். அனைத்து கட்சியாக நீங்கள், பொதுமக்கள் நாங்கள். நீங்கள் வந்து நாங்கள் பொதுமக்களை வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் எந்த ஒரு கோரிக்கையும் கிடையாது. முதல்ல ஒன்று, எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஹை ஸ்பெசிலிட்டியில் வந்து நல்லா வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வசதி, பெட்ரோல் அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு பெட்ரோலு கூட ஓகே, பேருந்து வசதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி, எங்கே பார்த்தோன்னா நல்லா ஈக்குவல் வந்து நல்ல ஒரு டீச்சிங் கிளாஸு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசு அலுவலகத்தில் போகும்போது லஞ்சம் எதுவும் கொடுக்காம எங்களுக்கு ஒரு எல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இதுவும் இவ்வளோ தான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஹாஸ்பிட்டல், கல்வி, அதுக்கப்புறம் அரசு அலுவலகங்களே ஏதாவது எங்களுக்கு ஒரு தேவைப்படுற இதுக்கு விஷயங்களுக்கு வந்து லஞ்சம், ஊழல் இது இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் தொழில் முன்னேற்றம். இதை மட்டும் நீங்கள் வந்து இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஐயா. மற்ற இதெல்லாம் வந்து நாங்களே உழைச்சி நாங்களும் இது பண்ணுறோம். நாங்கள் வந்து கேட்குறது இந்த இதுதான். எங்களால் ஒரு ரோடோ ஏதோ எங்களால் தனி ஒரு நபரால் பண்ண முடியாது. அரசாங்கம் நாங்கள் வந்து உங்களை தான் வந்து எதிர்பார்க்குறோம். நீங்கள் அந்த இதுதான் ஒரு கட்டமைப்பு. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே இது பண்ணி, ஏன்னா இப்போ என்னால் ஒரு 100 பேரால் தனியாக ஒரு மருத்துவமனை வந்து எல்லாருமே சார்ந்து பண்ண முடியாது. இதே வந்து அரசுன்றது வந்து பொதுவான ஒரு பொதுமக்களுக்காண்டி நீங்கள் எடுத்து பண்ணுறது, அதை எடுத்து செய்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து ஓட் பண்ணுறோம். எங்களை பொறுத்தவரையும் நீங்கள் டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், பிஎம்கேவாக இருக்கலாம், பாஜக, டிவிகே, எல்லோரும் நீங்கள்லாம் எங்களோட பார்வையிலே அரசியல்வாதி நீங்கள் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் வந்து யார் வந்தாலும் எங்களை வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களை அனைவரையும் ஒன்றா பாருங்கள். ஒரே சாதியாக பாருங்கள், ஒரே மதத்தாக பாருங்கள். மேலும் நிறையா வந்து ஐடியாஸும் என்கிட்டையும் இருக்கும். நானும் வீடியோ வழியாக நான் வந்து பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டேட், அதில் ஒரு ஸ்டேட். எனக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு இதில் போகணும், அதுதான் என்னோடய ஆசை. ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அது வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு நல்லா பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.